போகிறேன். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராக முடியும். இது பொழுதுபோக்கு பயிற்சி அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தரமான பயிற்சிங்கிறத சொல்கிறோம். வருமானம் தரக்கூடிய பயிற்சி. என்னுடைய குருநாதருக்கும் முருகப்பெருமானுக்கு இந்த விஷயத்தை அவர்கள் இருவரையும் வணங்கி நாங்கள் எப்படி பேட்டர்ன்லாம் மாட்டியிருக்கோம் பாருங்கள். கரெக்டாக ஒரு ஆங்கர் செட் பண்ணி கரெக்டாக பாருங்கள், எல்லாமே கம்பி போட்டு கரெக்டாக எல்லாமே இப்படி மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த வகையான கசங்காமல் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஜாக்கெட் பேட்டர்ன் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டு அதே மாதிரி ஆங்கர் போட்டு கரெக்டாக எல்லாமே ஃபுல் ஹேண்டு செட்டு ஆஃப் செட்டு எல்லாம் மாட்டப்பட்டிருக்கு. ஃபுல் ஹேண்டு செட்டு ஆஃப் செட்டு கம்ப்ளீட்டாக மாட்டப்பட்டிருக்கு. இது எல்லாருமே நீங்கள் பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடிதார் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே சுடிதாருங்கள் மாட்டப்பட்டிருக்கு. சுடிதார் பாருங்கள் பக்காவாக மேலே நல்லா சுடிதாரோட ஷார்ட்டாக இருக்கிற சுடிதாரும் நான் காமிச்சிருக்கேன். கம்ப்ளீட்டாக ஷார்ட் சுடிதாரும் காட்டப்பட்டது. இப்போ சுடிதார் கால் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சுடிதாரோட கேதரிங் கால், சாதா கால் எல்லாமே பேட்டர்னில் இருக்கும். சுடிதாரோட சென்டர் கால் பாருங்கள், கம்ப்ளீட்டாக கால்கள் எல்லாமே சுடிதாரோட கால்கள் எல்லாமே பக்காவாக இருக்கும். இது மாதிரியும் எல்லா பேட்டர்ன்களும் எங்கள்கிட்ட இருக்குது. சுடிதாரோட பேட்டர்ன், ஜாக்கெட் பேட்டர்ன் எல்லாமே பக்காவாக இருக்கிற மாதிரியே இருக்கும். எல்லாமே சுடிதார் எப்படி ஆங்கரில் மாட்டியிருக்கேன் பாருங்கள், பக்காவாக மாட்டியிருக்கப்படும். இது மாதிரி தான் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், கரெக்டாக எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பக்காவாக இருக்கும். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் சிறந்த தையல் கலைஞனாவதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செலோ டோப் போட்டு அழகாக எப்படி மாட்டியிருக்கேன் பாருங்கள். செலோ டோப் எல்லாம் சுற்றிலும் வச்சுட்டிங்கன்னா பேட்டர்ன் கசங்காமல் இருக்கும். அதனால் எல்லாருமே செலோ டேப்பு போட்டு பக்காவாக இதே மாதிரி மாட்டி விட்டுருங்க. ஆங்கரில் எல்லாமே கம்பியில் இப்படி அழகாக வீட்டில் வாங்கியிருக்க அத்தனை பேட்டர்ன் ஆளுங்களும் இது மாதிரி செலோ டோப் போட்டுருங்க. செலோ டோப் போட்டுட்டிங்கன்னா எங்களால் எல்லா பேட்டர்னுக்கு போட்டு கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் வாங்கி அரைஞ்சிக்கு வாங்கி கரெக்டாக இந்த மாதிரி பேட்டர்னை பக்காவாக ஒரு கார்னரில் ஒட்டி அழகாக வீட்டில் மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டா பக்காவாக இருக்கும். இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த மாதிரி ஆங்கர்களை மாட்டிக்கிட்டீங்கன்னா போஸ்ட் கம்பி வாங்கி இப்படி வளைச்சி மாட்டிக்கோங்க. அப்போ பக்காவாக இருக்கும். எந்த வகையான தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சு கொண்டால் சிறந்த வெற்றியாளராகவும் சிறந்த கட்டிங் மாஸ்டராகவும் மாறுவதற்கு உதவியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே 28லேருந்து 49 வரைக்கும் இந்த பேட்டர்ன் சென்னைக்கு போகுது. சென்னையில் எல்லாருமே பார்த்து இது எவ்வளவும் பேக்கிங் ஆகி அவ்வளவும் கொரியர் ஆஃபீஸ்க்கு போகுது. கொரியர் ஆஃபீஸ் போய் அவர்களுக்கு வீட்டுக்கு சென்று விடும். இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு கரெக்டாக இந்த சர்டிஃபிகேட்டும் இவருக்கு அனுப்பப்படுகிறது. இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு முத்துக்குமாருங்கிறவருக்கு சென்னைக்கு போகக்கூடிய சர்டிஃபிகேட்டு. இவர் எல்லாமே சுடிதார் அட்டவணை, ஜாக்கெட் அட்டவணை, ஸ்கேலு எல்லாமே கம்ப்ளீட்டான எல்லா விஷயத்தையும் வாங்குறாரு. இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்த உள்ளங்களுக்கு திருப்பி நன்றி சொல்லிட்டு, இது பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இது கமெண்ட்ஸ் தெரிவித்து இது எல்லாமே தையல் கலையில் நீங்கள் சிறந்து வருவதுக்கு தான் இவ்வளோ விஷயத்த சொல்கிறேன். எல்லாருமே இதை பார்த்து வேதாந்திர மகரிஷி முருகப்பெருமானுக்கு திருப்பி நன்றியை சொல்லிட்டு எல்லாருமே இந்த பேட்டர்ன் சுடிதார் கால் பார்த்தீங்கன்னா காலோட பேட்டர்ன் எல்லாமே இங்கே இருக்கும். இது சுடிதாரோட கேதரிங் கால், சாதா கால் எல்லாமே அம்பர்லா கால், ஃபுல் பட்டேலா எல்லா கால்களும் இங்கே இருக்குது. எல்லா கால்களும் அட்டவணை வாங்கி நீங்கள் சிறந்த தையல் கலைஞனாக மாறுவதற்கு உதவியாக இருக்கும். இது ஜாக்கெட், இது சட்டு ஃபுல் ஹேண்டு செட்டு, ஆஃப் செட்டு, பேண்ட்டோட பேட்டர்ன் எல்லாமே இருக்குது. இது மாதிரி நீங்கள் கடையில் அழகாக தொங்க போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பேட்டர்னை இப்போ இது மாதிரி கவரில் பேக் பண்ணிட்டோம். இப்போ உள்ளே வைக்க போகிறாங்க. உள்ளே அட்டைப்பட்டியில் வைக்கப்படுகிறது. இது கசங்காமல் கரெக்டாக உள்ளே மடிப்பு கசங்காமல் உள்ளே வைக்கிறோம். இது சென்னைக்கு முத்துக்குமாருங்கிறவங்களுக்கு உள்ளே பேட்டர்ன் போகுது. இது இப்போ லாக்டவுன்லேருந்து 3500 கட்டி வாங்குறவங்களுக்கு இது அடிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டர்ன் அது ஒரு கவர் போட்டு நீ வச்சுக்கணும். பேட்டர்ன் ஒன்று உள்ளே வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஜாக்கெட்டும் இதில் ஃப்ரீயாக கொடுக்குறோம். 3 ஜாக்கெட்டு ஒன்று எடுத்துக்காமி. இப்போ ஒரு ஜாக்கெட்டு ஒரு ஜாக்கெட்டு சாதா ஜாக்கெட்டு, ஒன்று பிரின்சஸ் கட்டு, ஒன்று பிரின்சஸ் கட்லேயே போட் நெக் வச்சு 3 மாடலில் 3 ஜாக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அவங்களுக்கு 3 ஜாக்கெட் ஃப்ரீயாக வழங்கப்படுகிறது. அது ஒரு கவரில் போட போகிறாங்க. இப்போ கவரில் அது போட போகிறாங்க. 3 கவரில் போட்டு உள்ளே வைக்கப்படுகிறது. இது 3500 கட்டுறவங்களுக்கு அந்த பணமும் இப்போ பேட்டர்னுக்கு அதுக்கப்புறம் கொரியர் சார்ஜ் தனியாக கொடுக்கணும். இப்போ 3 ஜாக்கெட் ஃப்ரீயாக வச்சுட்டோம். 3 ஜாக்கெட் ஃப்ரீயாக வைக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுடிதார்
இது வந்து சுடிதார் அட்டவணையும் வச்சுருக்கோம். சுடிதார் அட்டவணையும் கேட்டிருக்காரு. இப்போ வந்து ஜாக்கெட் அட்டவணை, சுடிதார் அந்த பேட்டர்னுக்குள்ளே எல்லா பேட்டர்னுக்குள்ளே ரகசியமாக அதில் வச்சுருக்கு. கம்ப்ளீட்டாக எல்லாம் வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 2 ஸ்கேலு எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே அவர் வாங்குற 2 ஸ்கேலும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் நேரப்படி பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு அவருக்கு வந்து அழகாக வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் வச்சு அவருக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் வச்சு எல்லா முறையுடன் அனுப்புகிறோம். இது எல்லாமே பார்த்துட்டிங்க. பேட்டர்ன், சர்டிஃபிகேட்டு, 3 ஜாக்கெட்டு எல்லாம் வச்சு செட்டாக வந்து அவருக்கு அனுப்பப்படுகிறது. இது பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றி சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் இந்த தையல் கலையில் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் என் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு, என்னுடைய வேதாந்திர மகரிஷிக்கும் முருகப்பெருமானுக்கும் திருப்பி நன்றியை சொல்லிட்டு வாருங்கள். இப்போ ஜென்ஸ் பேண்ட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே செல்ல போகிறோம். இது வந்து ஃப்ளீட் இல்லாத பேண்ட்டு, ஸ்லிம் பிட்டு மாடலில் கீழே பாட்டம் டைட்டாக வச்சு வெட்ட போகிறோம். எல்லாருமே இந்த பேண்டை வந்து ஜென்ஸ் பேண்ட் வெட்டும் முறையை பாருங்கள். இப்போ உயரம் வந்து 39.4, இடுப்பு வந்து 36, சீட்டு 41, அடிங்கால் வந்து 29.4, பாட்டம் 16, முட்டி 21, டைலூஸ் வந்து 25.3, ஆப் சீட் வந்து 21.4, கிராஸ் பாயிண்ட்டு, ஒரே ஒரு கட் பாயிண்ட்டு, பெரிய பெல்ட் போகிற மாதிரி கேட்டிருக்காங்க, டிக்கெட் பாயிண்ட்டு. இப்போ எல்லாமே இது வாடிக்கையாளர் விருப்பத்திற்கேற்ப நம்ம வெட்ட போகிறோம். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களை வந்து வாழ வச்சே தீரும். சிறந்த சூப்பர் ஸ்டாராகவும் மாறுறதுக்கு என்னுடைய கட்டிங் வந்து உதவியாக இருக்கும். நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் என்னுடைய கட்டிங்கை பூரா வெட்டி பாருங்கள். வாடிக்கையாளர் உங்கள்கிட்ட எப்போவுமே உங்கள் கடையில் நிறைஞ்சி இருப்பாங்க. நல்லா தைச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா வெட்டியிருக்கீங்க, நல்லா தைச்சிருக்கீங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட எப்போவுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஸ்டாராக மாறுவதற்கு என்னுடைய கட்டிங் உதவியாக இருக்கும். வாருங்கள், இந்த வெட்டும் பயிற்சிகள் செல்ல போகிறோம். ஜென்ஸ் பேண்ட்டு ஸ்லிம் பிட்டு மாடல் வெட்ட போகிறோம். எல்லாரும் கவனிங்கள். இந்த வீடியோவை எல்லாரும் பார்த்து மகிழுங்கள். 39 காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோடு போட்டுங்க. எப்போ போல இங்கே ஒரு கோடு போட்டுங்க. கரெக்டாக ஒரு கோடு ஆரஞ்சு ஒரு கோடு போட்டுட்டு 39.4 இன்ச்சு உயரம், 39.4னா 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு கரெக்டாக 39.4 வச்சுருங்க. மேலே 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு கரெக்டாக 39.4 இங்கே வச்சுருங்க. கரெக்டாக வச்சுட்டேன். இங்கேயும் ஒரு கோடு போட்டோம். அடிங்கால் எவ்வளோன்னு பார்ப்போம். அடிங்கால் வந்து 29.4, 29னா 29 வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்லிம் பிட்டு மாடல் இப்போ லோ வெஸ்ட்டாக போடுறாங்க, அதனால் டைட்டாக தான் இருக்கும். இப்போ இதில் பாதி 29, பாதி 14.4, அதுலேருந்து 3 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. 3 இன்ச்சு மேலே ஏற்றி கரெக்டாக வச்சுங்க. இது 3 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. அடிங்கால் உயரம் வந்து 39.4, அடிங்கால் வந்து 29.4 எல்லாம் வச்சுட்டோம். இப்போ எல்லாமே கோடு போட்டுருவோம். இப்போ பாட்டத்தில் வந்து கொஞ்சம் மடிப்பு வச்சுருப்பேன். கரெக்டாக மடிப்பு வச்சு தான் போட்டிருப்பேன். கரெக்டாக மடிப்பு போட்டிருக்கேன். இந்த இடத்துல எல்லாமே போட்டேன். எல்லாமே போடப்பட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே சென்ட்ரு கண்டுபிடிச்ச பிறகு தான் எல்லா கதைக்குள்ளே போகணும். சென்ட்ரு கண்டுபிடிச்சிருவோம். கரெக்டாக இந்த இடத்துல எல்லாம் வச்சுருங்க. எல்லாம் டிராயிங் போட்டோம். இப்போ வந்து 41 இன்ச்சு சீட்டு. அதனால் இங்கே இங்கே மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணி இங்கே 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 41 இன்ச்சு சீட்டுக்கு ரவுண்டு 2 இன்ச்சு வச்சாகணும். இங்கே வந்து ஃப்ளீட் இல்லாத பேண்ட் தான். 10.4 ப்ளஸ் வந்து ஒரு அரை 10.4 வச்சுக்கோங்க. 10.4 2 12.4, அதில் பாதி வந்து 6.4 ஒரு புள்ளி. கரெக்டாக சென்ட்ரு கண்டுபிடிச்சிட்டேன். சென்ட்ரு கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக இங்கே வந்து 7.4, இந்த 7.4 இங்கே புள்ளி வச்சுக்கோங்க. 7.4 புள்ளி வச்சுட்டேன். இங்கேயும் அதே மாதிரி 7.4 ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டேன். பாட்டம் 16 பாட்டம், அதில் 8 காலஞ்சி அங்கே சேர்த்துங்க. தையலுக்காக 4.4, இங்கிட்டு 4.4 வச்சுக்கோங்க. அப்போ இப்போ 16 வந்து 8 இன்ச்சை 4.4 நான் வச்சுருக்கேன். இங்கிட்டு 4.4 நான் வைக்கப்பட்டது. அப்புறம் முட்டி வந்து 21, 10.5 5.4 வரும். 10.5 10 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 21 வந்து பாதியாக பிரிச்சோன்னாக்கா 10.5 5.4 வரும். 5.4ஓட 4 இன்ச்சு சேர்த்து 5.5 வச்சுக்கோங்க. 5.5 இந்த பக்கம் 5.5 11 வச்சுட்டோம்.
5.5, இந்த பக்கம் 5.5. தையல் தைச்சோன்னா 10.5 வந்துடும். எல்லாமே போட்டோம். போட்டு எல்லாமே பார்த்துட்டீங்க. இந்த இடத்துல எல்லாம் வச்சுட்டேன். சீட்டு வந்து 41, 10.25 ப்ளஸ் ஒரு அரை 10.25 வச்சுட்டேன். இங்கே 2 இன்ச்சு வச்சுட்டேன். எல்லாமே சேர்த்து 12.25 நான் வச்சுட்டேன். எல்லாமே சென்டர் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாமே கண்டுபிடிச்சதை நீங்கள் பார்த்துட்டே இப்போ சென்டர் நான் கோடு போட போகிறேன். எல்லாரும் கவனிங்க. சென்டர் கோடு போடாமல் பேண்ட் வெட்டக்கூடாது. சென்டர் கோடு தான் முக்கியமான சீனு. சென்டர் கோடு போடாமல் வெட்டக்கூடாது. எல்லாமே இது வந்து எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்குற எல்லா விஷயமே இது பாம்பேயில் எப்படி வெட்டுறாங்களோ அந்த மாதிரி கமர்ஷியல் மாஸ்டர் டிசைனர் கட்டிங் தான் நான் வெட்டிகிட்டு இருப்பேன். எல்லாமே முறையோடு இருக்கும். என்னோட கட்டிங் வந்து முறையோடு இருக்கும், பக்காவாக இருக்கும். தச்சு போட்டிங்கன்னா வாடிக்கையாளர் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக முதல்ல இது ஸ்கேல் வந்து இந்த ஸ்கேல் ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் தான் இங்கே போடணும். பெண்டு ஸ்கேல் போடும்போது நான் சொல்லிக் கொடுப்பேன். பெண்டு ஸ்கேல் எங்கே போடணுங்கிறத சொல்கிறேன். அதை கவனித்து பாருங்கள். இப்போ எல்லாம் இங்கே போட்டோம். இந்த இடத்துல பாட்டை 2 இன்ச்சு நான் வச்சுருப்பேன். 1 இன்ச்சு இங்கே தப்பாக 1 இன்ச்சு மடித்து அப்படியே டபுளாக மடிக்கிறது சௌரியமாக இருக்கும். எல்லாம் போட்டோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள். கரெக்டாக இப்போ தான் பெண்டு வைக்க போகிறேன். பெண்டு வந்து இப்படி வச்சுட்டு கரெக்டாக அப்படி பெண்டு போட்டிங்கன்னா கரெக்டாக போய் உட்காந்துக்கும். எல்லாம் போட்டேன். இப்போ 2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். 2 இன்ச்சுலேருந்து கரெக்டாக மேலே ஒரு கோடு போட்டுருங்க. போட்டோம். இப்போ வந்து இங்கேருந்து எல்லாமே வைக்கப்பட்டது. இப்போ ஜிப்பு வந்து எங்கே வைக்கிறதுன்னு முடிவு பண்ணுவோம். ஜிப்பு வந்து இங்கேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு, இது 2 இன்ச்சு, இது 2.5 மார்க் பண்ணிட்டு கரெக்டாக கொண்டு வந்து இப்படி கரெக்டாக அப்படி ப்ளே பிட்டில் விட்டுருங்க. ப்ளே பிட்டில் கரெக்டாக ரவுண்டு அப்படி அழகாக கொண்டு வந்து முடிச்சிருங்க. முடிச்சுட்டேன். இப்போ இடுப்பு வந்து 36, 37 வச்சுக்கோம். 9.25 ப்ளஸ் வந்து ஒரு 3/4 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. 10 இன்ச்சு வச்சுட்டு கரெக்டாக இங்கே 10 இன்ச்சு இடுப்பு மார்க் பண்ணிக்கோங்க. 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டேன். இப்போ சீட்டு இதான் 3 இன்ச்சில் ஒரு சீட்டு மார்க் பண்ணிங்க. சீட்டு வந்து 3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஜிப்புக்கு மேலே 1/2 இன்ச்சு மேலே வச்சிங்கன்னா சீட்டோட அளவு. சீட்டு 41, 10.25 ப்ளஸ் ஒரு 3/4 11 வச்சுக்கோங்க. 11 3/4 இன்ச்சு இங்கே வச்சே தரணும். 1/2 இன்ச்சு வைக்காதீங்க. ஓவர்லாக்கில் ஒரு புள்ளி போயிடும். இப்போ இந்த இடத்துல இப்படி அழகாக அப்படி போட்டுங்க. பாருங்கள் எந்த வகையான மாற்றம் வருதா பாருங்க. அப்படியே அழகாக அப்படியே அந்தந்த டீஸில் போட்டிங்கன்னா கரெக்டாக போய் உட்காந்துக்கும். தப்பே வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. கரெக்டாக எல்லாமே போட்ட மாதிரி கரெக்டாக பக்காவாக எந்த வகையான கோடு வருங்க. கரெக்டாக எல்லாமே சீட் அளவு எல்லாமே பக்காவாக போட்டேன். 10.25 இங்கே வச்சுட்டேன். இங்கே 9.25 ப்ளஸ் ஒரு 3/4 10 இன்ச்சு வைக்கப்பட்டது. முட்டி வந்து 21க்கு 10.5 வச்சுட்டேன். 16க்கு வந்து 8.5 வச்சுருக்கேன். எல்லாமே பட்டா. அடிஞ்சால் வந்து உயரத்தில் 1 இன்ச்சு மைனஸு. உயரம் வந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. உயரத்தில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 39.25 அடிஞ்சாலே வெட்டு முறையாக அந்த கோட்லேயே அப்படியே வெட்டிடுங்க. கோட்டில் அப்படியே வெட்டினா ஓகே. எல்லாமே தப்பு வரதுக்கு வாய்ப்பே இருக்காது. கரெக்டாக அந்த ரவுண்ட் வந்து இந்த கரெக்டாக அந்த கோட்டில் வந்து அப்படியே வெட்டுங்க. இது எல்லாமே நான் கடையில் நடக்கக்கூடிய ரகசியத்தை சொல்கிறேன். கடையில் இப்படி வெட்டினா மட்டுமே நீ சிறந்த வெற்றியாளராக மாற முடியும். இந்த கட்டிங்கே பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. இது வந்து தொழில் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த கலையில் இருக்கிற தொழில் பண்ணக்கூடிய பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்காங்க. அவங்க இந்த கட்டிங்கை பார்த்தோன்னே சொல்லி ஒரு போட்டிருக்க கட்டிங் வந்து சிறப்பாக இருக்குன்னு தெரியறதுக்கு தொழில். ஏன்னா எனக்கு மேலே தொழில் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. அவங்க வந்து இந்த கட்டிங்கை பார்த்தவொடனே சொல்லிடுவாங்க. இது எந்த அளவுக்கு கட்டிங் இருக்கும், எப்படி இருக்குங்கிறத அவங்க பார்த்தவொடனே நிர்ணயம் பண்ணிடுவாங்க. ஏன்னா தொழில் மேதைகள்லாம் இதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களும் பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து நடந்துக்கணும். நடந்துக்கிட்டு சிறப்பாக சொல்லி கொடுக்கணும். அப்படியே அந்த கோட்லேயே வெட்டிடுங்க. கோட்லேயே வெட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். எந்த வகையான தப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரைப்பக்கம் தான் போட்டு வெட்டுவேன். கரைப்பக்கம் எதுக்கு போட்டு வெட்டுவேனாக்கா சென்ட்ரு கோடு வந்து கரெக்டாக வந்து கரை வந்து போகிறதுனால என்ன நடக்குன்னா கால் விலகாமல் ஒட்டாமல் இருக்கும். கால் ஒட்டாது. கால் ஒட்டாமல் இருக்குன்னா கரை சைடு தான் போட்டு வெட்டணும். வெட்டினீங்கன்னா தனித்தனியாக கால் நிற்கும். எப்படி ரெடிமேட் கால் போட்டாங்கன்னா இன்பன் நின்னா தனித்தனியாக நிற்கிது. அது மாதிரி இருக்கிறதுக்கு தான் அந்த கரை சைடு நான் போடுறேன். கரை சைடு போட்டு வெட்டினா தனித்தனியாக கால் நிற்கும். ரெடிமேட் பேண்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி இந்த கரை சைடு போட்டு வெட்டும் போது அந்த சிறப்பு கிடைக்கும்.
இந்த இடத்துல வெட்டும்போது மட்டும் லைட்டாக கிராஸ் பண்ணி வெட்டிக்கிங்க. ஏன்னா இது வந்து தையல் போடும்போது சுருக்கம் வந்துடும். நேராக வெட்டிங்கன்னா சுருக்கம் வந்துடும். எதுக்குனாக்கா இதில் 2ஆக மடிப்பாங்க. இது இப்படி 2ஆக மடித்து இப்படி தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல பெண்டு இருக்கணும். பெண்டு இருந்தால் தான் இந்த இடத்துல சுருக்கம் வராது, இல்லைன்னா சுருக்கம் வந்துடும். அதனால் கவனித்து வெட்டுங்க. அந்த இடத்துல ரொம்ப கவனமாக வெட்டுங்க. லைட்டாக கிராஸ் பண்ணிடுங்க. இப்போ பாட்டம் 16 தான் ஸ்லிம் பிட்டு மாடல். ஸ்லிம் பிட்டு மாடல் நம்ம வெட்டியிருக்கோம். எல்லாமே வெட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோ வேஸ்ட் பேண்ட்டுக்கு இந்த இடத்துல வந்து வயிறு இருக்கும். வயிறுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்கேல் போட்டு கரெக்டாக பெண்டு பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல ஒரு பெண்டு பண்ணால் இந்த வயிறுக்கு தகுந்த மாதிரி இந்த பள்ளத்தில் போய் இது உட்காந்துக்கும். பாருங்க, இந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி ஒரு வச்சுட்டோம்னா அந்த பள்ளத்தில் போய் கரெக்டாக பேண்ட் போய் சக்குன்னு உட்காரும். இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துடணும். பெண்டு கொடுத்துட்டீங்கன்னா அழகாக போய் என்னன்னா இந்த ஜிப்பு வந்து அழகாக பிடிச்சி இந்த இடத்துல லோ வேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அழகாக போய் பெண்டு பண்ணி உட்காந்துரும். இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். எல்லாரும் கவனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 37 இன்ச்சு இடுப்பு, 9.5 இன்ச்சு ஃப்ரண்ட் வைங்க. 1/4 இன்ச்சு கூட வைக்கணும். இங்கே தச்சது போக 9.5 இன்ச்சு இருக்கணும். கம்மியாக வைக்காதீங்க. 4ல் 1 வைக்கவே வைக்காதீங்க. பெரிய பாடி போகும்போது 1/2 இன்ச்சு கூட வச்சு பேக்கை கம்மி பண்ணி வெட்டி பாருங்க. ஏன்னா ஃப்ரண்ட் வந்து வயிறு இருக்கிறதுனால கொஞ்சம் 1/2 இன்ச்சு கூட வச்சு பேக்கில் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி பேண்ட் வெட்டி பாருங்க. ஏன்னா பேக்கில் வந்து வயிறு இருக்கிறவங்களுக்கு பின்னாடி ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துக்கு தகுந்த மாதிரி பின்னாடி கம்மி பண்ணி வெட்டினீங்கன்னா பேண்ட் போய் சக்குன்னு அந்த பள்ளத்தில் உட்காந்து ஃப்ரெண்டு வந்து லூஸ் கொடுத்து அழகாக போய் உட்காந்துக்கிறோம். இப்போ ஃப்ரெண்டு பார்த்துட்டீங்க, பேக் வெட்ட போகிறோம். எல்லாரையும் கவனிங்க. இப்போ ஃப்ரெண்டு வெட்ட பக்கம் அப்படியே தலையில போட்டுங்க. இப்போ ஃப்ரெண்டு இந்த பக்கம் கரை வெட்டியிருக்கோம். கரை பக்கம் தான் வெட்டியிருக்கோம். கரை வெட்டினதை அப்படியே மடித்து இந்த பக்கம் இப்படி தலையில போட்டுங்க. இது அப்படியே இது வந்து மேலே வர்ற மாதிரி வச்சுருங்க. கட்டப்பை எல்லாமே போட்டோம். இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுங்க. இந்த இடத்துல ஒரு கோடு, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். இது ஸ்ட்ரெயிட்டு. இந்த இடத்துல மட்டும் தான் கிராஸு. ஏன்னா இது நேராக வச்சோம்னா இந்த பள்ளம் திரும்பும்போது இங்கே வந்துடும். அதனால லைட்டாக அந்த இடத்துல கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிட்டு இப்போ இந்த பக்கம் ஒட்டி டிராயிங் போட்டுங்க. இந்த பக்கம் துணி தேவையில்லை, ஒட்டி டிராயிங் போட்டேன். இந்த இடத்துல மட்டும் அரைஞ்சி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு அரைஞ்சி வச்சுருங்க. ஏன்னா தச்சோன்னா அரைஞ்சி தான் நம்மளுக்கு தேவை. தையல் வேணும் மட்டும்தான் தேவை. அதுக்கு மேலே தேவையே கிடையாது. அரைஞ்சி வச்சுக்கோங்க. அரைஞ்சி வச்சுட்டு நேராக ஒரு கோடு போட்டுங்க. 1.25 இன்ச்சுலாம் வச்சிங்கன்னா என்ன ஆனாங்க, பேண்ட் ஃப்ரண்ட்டை விட பேக் அதிகமாக போய் சென்ட்ரு மாறி ஒரு சைடு ரெண்டு கால் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா பின் கால் மட்டும் பின்னாடி இருக்க துணி மட்டும் வெளியே தெரியும். ஏன்னா ஏன் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ரெடிமேட் பேண்ட்டை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே கரெக்டாக வச்சுருப்பாங்க. பக்காவாக ரெடிமேட் பேண்ட் பார்த்தீங்கன்னா எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் கரெக்டாக அரைஞ்சி தான் வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய ரெடிமேட் பேண்ட்டை நீங்கள் வாங்கி பிரித்து தச்சு பாருங்கள். அதில் எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியும். எல்லா பேண்ட்டையும் வாங்கி பிரித்து எப்படி தான் வெட்டியிருக்காங்கன்னு நான் பார்ப்பேன். பார்க்காம எந்த விஷயத்துக்கும் உள்ளே போக மாட்டேன். எல்லா பேண்ட்டுகளையும் பிரித்து பார்த்து அதில் என்ன தான் தொழில் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்காம விடவே மாட்டேன். இப்போ வந்து உயரம் இங்கெல்லாம் வந்துட்டேன். தொடர் லூஸ் வந்து 25.75 26 வச்சுக்குவோம். 26க்கு ஃப்ரண்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் வந்து 12.5 இருக்குது. 12.5. இப்போ இதில் தச்சவொன்னா 12 மாறிடும். பின்னாடி நம்மளுக்கு 14 தேவை. 14 அப்படியே வச்சுருங்க. 14 இங்கே வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இங்கே பிடிப்போம், இங்கே அரைஞ்சி பிடிக்கிறோம், இங்கே அரைஞ்சி பிடிக்கிறோம். இப்போ பாருங்கள், அதுலேருந்து கரெக்டாக வந்து 26 வேணும். கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக எல்லாமே இருக்குது. இங்கே அரைஞ்சி தப்பாங்க, இங்கே அரைஞ்சிடுங்க. முன்னாடி 12, பின்னாடி 14. 14 ஒரு 12 26. தையல் போக வச்சுன்னா பக்காவாக போயிடும். இப்போ இங்கேருந்து கரெக்டாக வரைய போகிறேன். இந்த இடத்துல மட்டும் பெண்டு கொடுத்துங்க. பெண்டு கொடுத்து வெட்டுங்க, சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல நல்ல பெண்டு, எவ்வளோ தூரம் பெண்டு கொடுக்குறீங்களா பேண்ட் போய் அழகாக போய் உட்காரும். இப்போ எல்லாமே வரைஞ்சிட்டோம். இப்போ வரைஞ்ச பிறகு இப்போ அடிங்கால் வரையப்பட்டது. அடிங்கால் இந்த இடத்துல நல்லா எவ்வளோ தூரம் பெண்டு கொடுக்குறீங்களா பக்காவாக போய் உட்காரும். எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த சீட் அளவு மட்டும் இங்கே கரெக்டாக இந்த 2 இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்களா, 2 இன்ச்சு கழிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க.
புள்ளி வச்சுட்டு இந்த கோடை வந்து இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோடும் இந்த புள்ளி இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிட்டு இதை எடுத்துருங்க. இப்போ வந்து மேலே இடுப்பு எவ்வளோ வைக்கலாம்? இடுப்பு வந்து 36. இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கேருந்து இங்கே என்ன வச்சிங்களோ, இங்கே என்ன வச்சோமோ அதை அப்படியே இங்கே 2 இன்ச்சு வச்சுங்க. நான் உள்ளே தான் கட்டிங் போடுவேன், வெளியே தள்ளவே மாட்டேன். இப்போ 9.25 வேணும். 9.25 வச்சுட்டேன். இங்கே வந்து வச்சுட்டேன். பின்னாடி வந்து நம்ம எப்போவுமே கம்மியாக தான் வைப்பேன். பின்னாடி கம்மியாக இருக்கும், முன்னாடி கூட இருக்கும். இந்த இடத்துல ரவுண்டு ஸ்கேல் இப்படி பெண்டு ஸ்கேல் போடுங்க. இந்த மாதிரி பெண்டு ஸ்கேல் போட்டுங்க. பெண்டு ஸ்கேல் போட்டு உள்ளே வந்துருங்க. ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் போடாதீங்க, பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா கிராஸ் பாயிண்ட்டு பேண்ட்டு வந்து பெல்ட் இல்லாத, இது வந்து ஃப்ளீட் இல்லாத பேண்ட்டு. இப்போ எல்லாம் வச்சுட்டோம். பேக்கில் வந்து 21.25 கேட்டிருக்காங்க. 21.25 நம்ம கரெக்டாக இப்படி வந்து சீட்டை வச்சு பார்த்துருவோம். 21.25 கரெக்டாக இருக்குது, பக்கா வச்சுட்டேன். அதுக்கு தான் இந்த கோடு இங்கே போட்டிருக்கேன். இந்த கோடு கரெக்டாக மேட்ச் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இப்போ டிராயிங் வரைய போகிறோம். எல்லாம் கோடு போட்டேன். இப்போ இதுக்கு கோடு கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. கரெக்டாக இந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணோம். இந்த 2 இன்ச்சு மார்க் உள்ளேயே அப்படி கரெக்டாக அப்படி டீஸ் போட்டுங்க. இப்போ பாருங்க, பேக் வந்து நல்லா வளைஞ்சி போகுது. வளைஞ்சி போய் இந்த இடத்துல வந்து பெண்டு வந்துடும். பெண்டு வந்து பார்க்கறதுக்கே அற்புதமாக இருக்கும். எந்த வகையான தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9.25 10.25 இன்ச்சு கரெக்டாக வச்சுருப்பேன். இப்போ வந்து இந்த இடத்துல எப்படி சார் மேலே ஏற்றுறது? இப்போ இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இது 9.25, இங்கேயும் 9.25 மார்க் பண்ணிக்கோங்க. 9.25 அரைஞ்சி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 9.25க்கு மேலே வந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு வச்சுட்டு மேலே தூக்கிடுங்க. 1.5 இன்ச்சு மேலே தூக்கி கரெக்டாக இங்கேருந்து கிராஸ் பண்ணிடுங்க. ஏன்னா பின்பக்கம் மேலே ஏறி இருக்கணும், ஃப்ரெண்டு வந்து இறங்கி இருக்கணும். ஃப்ரெண்டு பள்ளம் கொடுத்து, ஏன்னா லோ வேஸ்ட் பேண்ட்டுக்கு 1.5 இன்ச்சுக்கு மேலே இருக்கணும். 1.5 இன்ச்சு மேலே இருந்தால் பேண்ட் வந்து மேலே போய் அழகாக இன் பண்ணும்போது அழகாக உட்காந்துரும். இப்போ எல்லாமே நான் போட்டேன். இப்போ எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ நான் வரைய போகிறேன். வெட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் கொடுத்துங்க. கிராஸ் கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். பேண்ட் வெட்டி இப்படி கிராஸ் கொடுத்துட்டு இப்போ துணி நான் உள்ளே வச்சு வெட்டுறேன். சீட்டில் வந்து துணி பிரிக்கிறதுக்காக கொஞ்சம் 2 இன்ச்சு துணி வச்சுருவேன். அழகாக துணி வச்சு தான் வெட்டுவேன், துணி இல்லாமல் வெட்ட மாட்டேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அடிங்காலையும் நான் துணி வச்சுருப்பேன். அடிங்கால எதுக்கு துணி வைக்கிறதுனால ஏதாவது லூஸ் பண்ணால் என்ன பண்ணுறேங்கிறதா துணி வைப்பேன். எல்லாரும் ஒட்டி தான் வெட்டுவீங்க. நான் ஒட்டி வெட்ட மாட்டேன், துணி வச்சு தான் வெட்டுறேன். துணி வச்சு வெட்டியிருப்பேன். பின்னாடி வந்து ஏதாவது லூஸ் பண்ணனா அது வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஒட்டிடுவேன். இந்த பக்கம் ஒட்டிடலாம், ஒட்டி வெட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பக்கம் ஒட்டி வெட்டிக்கங்க, அந்த பக்கம் மட்டும் லூஸ் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒட்டி வெட்டிட்டேன். இது எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இப்போ வர இந்த பக்கம் எல்லாம் ஒட்டி வெட்டிட்டேன். இப்போ எல்லாமே வெட்டிட்டோம். இந்த பக்கம் கொஞ்சோண்டு பிசுறு அடிக்குது, அந்த பிசுரை மட்டும் சரி பண்ணிடுவோம். எல்லாமே வெட்டிட்டேன். வெட்டினதே எல்லாரும் பார்த்துட்டீங்க. இப்போ இருந்தாலும் தொடலூஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். தொடலூஸ் வந்து பக்காவாக இருக்கா? கரெக்டாக இங்கே அரைஞ்சி விட்டுட்டோம். இந்த இடத்துல பிடிக்க போகிறோம். இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு வரும். கரெக்டாக எல்லாமே பக்காவாக இருக்குது, எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது. வச்சுட்டேன். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு வந்து பாருங்க. இது வந்து இந்த இடத்துல இது வந்து 2ஆக இருக்குது. இது வெட்டி விட்டுருவோம். அழகாக வச்சுருக்கேன். சீட் லூஸும் இங்கே போட்டிருக்கேன். சீட் லூஸும் கரெக்டாக வரைஞ்சி இப்படி அழகாக கொண்டு போய் இப்படி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். பக்காவாக எல்லாமே வரையப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்து நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணியிருப்பேன். இந்த கிராஸ் எதுக்கு வெட்டுறேன்னா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்து கொடுக்கும். இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருந்தாலும் பேண்ட் லூஸ் அடிக்கும். எவ்வளோ கிராஸ் கட்டிங் போட்டிருக்கேன் பாருங்க. பேக் வந்து கிராஸாக தான் இருக்கணும். இது மாதிரி வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இதுக்கு ஒரு இந்த இதுக்கு டைரக்ஷன் கரெக்டாக இருக்கணும். இதுக்கு இந்த அளவுக்கு தான், இப்படி தான் உள்ளே வரணும். உள்ளே வந்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இப்போ இதுக்கு சென்ட்ரு காட்ட போகிறேன். சென்ட்ரு காட்டுறத பாருங்கள். பேக் 15 இந்த இடத்துல வச்சிடும். இப்போ பேக் இப்படி தான் சென்ட்ரு போய் கரெக்டாக ஃபாரின் பண்ணலாம் பாருங்கள். இப்படி அயன் பண்ணால் கரெக்டாக போய் இங்கே முடியும். இங்கே முடிஞ்சிடும். இங்கே அர்க்காத் பண்ணிடுவோம். அயன் பண்ணால் வந்து கிரீஸ் இங்கே தான் போய் கரெக்டாக முடியணும். இப்படி முடிஞ்சால் அந்த பேண்ட் ஆல்ட்ரே வராது. ஆல்ட்ரு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. கரெக்டாக இங்கே போகணும். இப்போ வந்து சீட்டில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சந்தேகம்னா இந்த இடத்துல கரெக்டாக எவ்வளோ இருக்குங்கிறத கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா
சீட்டில் 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கணும். 40 இன்ச்சு சீட்னா 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 18 இருக்கணும். 18 பக்காவாக இருக்குது. எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ பாருங்க, இதுலேயே நான் சென்டர் கோடு போட்டிருக்கேன். பேக்லேயும் இப்போ சென்டர் கோடு போட போகிறேன். பேக்கில் எப்படி சென்டர் போய் உட்கார போகிறதுங்கிறத நான் காட்ட போகிறேன். கரெக்டாக சென்டர் கோடு இப்படி தான் போகும். கரெக்டாக அயன் பண்ணால் கரெக்டாக அந்த சென்டர் கோடு போய் கரெக்டாக அப்படி மேட்சாக அப்படி உட்காரும். அப்படி உட்காரும் போது பார்த்தீங்கன்னா கால் அழகாக வந்து நிற்கும். எந்த வகையான கால் வந்து பின்னி அழகாக வந்து தனித்தனியாக கால் நிற்கும். பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்கும். இது மாதிரி தான் சென்டர் பண்ணோம். அது மாதிரி இப்படி பேக்கில் வந்து இப்படி கிராஸ் பண்ணி விட்டுங்க. கிராஸ் பண்ணி விட்டுனா பந்தாவாக இருக்கும். சீட்டு வந்து இப்போ அழகாக போய் உட்காரும். இங்கே எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு அழகாக போய் எல்லாமே உட்காந்துரும். இப்போ பேக்கில் வந்து கட் பாயிண்ட் வரைய போகிறேன். கட் பாயிண்ட் வரைகிறத பாருங்கள். இப்போ வந்து 37 இன்ச்சு 40 இன்ச்சு சீட்டு, 36 இன்ச்சு இடுப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 10 இன்ச்சு இருக்குது. அதில் பாதி 5 வச்சு ஒரு கோடு போட்டுருவோம். கோடு போட்டேன். இங்கேருந்து இது எவ்வளோ 39 இன்ச்சு 3 இன்ச்சு இறக்கிங்க. இப்போ வந்து கட் பாயிண்ட் வந்து 5.5 இன்ச்சு வச்சுருவோம். 5.5 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். 5.25 கூட வச்சுங்க. ஒரு புள்ளி கம்மியாக வச்சுங்க. அப்புறம் வெட்டும் போது ஒரு புள்ளி கூடிரும். இப்போ கட் பாயிண்ட் வரைஞ்சிட்டோம். இந்த இடத்துல இப்படி கிராஸாக தப்பாங்க. இந்த இடத்துல டாட் போட்டுருவாங்க. எல்லாமே நம்ம வரைஞ்சிட்டோம் பக்காவாக. எந்த மாற்றமும் வராமல் எல்லாமே இப்போ ஃப்ரெண்டில் வந்து கிராஸ் பாயிண்ட் வரைய போகிறேன். கிராஸ் பாயிண்ட் வரைയത് கட் பாயிண்ட் வரைஞ்சதை பார்த்துட்டீங்க. கட் பாயிண்ட் ஓகே, பிளைன் கட் பாயிண்ட்டு. இப்போ கிராஸ் பாயிண்ட் வரைய போகிறேன். கிராஸ் பாயிண்ட் எவ்வளோ வைக்கலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இது எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. இங்கேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு மார்க் பண்ணி இங்கே எவ்வளோ இருக்கோ 6 இருக்குன்னா இங்கே 7 வச்சுக்கோங்க. இங்கே எவ்வளோ இருக்கோ இந்த இடம் எவ்வளோ இருக்கோ அதோட 6 இன்ச்சு சேர்த்து வச்சுங்க. கிராஸ் பாயிண்ட் ஓகே. இப்போ இந்த இடத்துல கட்டு கட்டிடுவாங்க. இந்த இடத்துலையும் கட்டு கட்டிடுவாங்க. தச்சோன்னா நம்மளுக்கு 6 இன்ச்சு கை உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக 6 இன்ச்சு உள்ளே போகும். கை கரெக்டாக 6 இன்ச்சு உள்ளே போயிருக்கும். ஜிப்பு வைக்கிறது இங்கே, ஜிப்பு வைக்கிறது இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஜிப்பு வைக்கிறது கரெக்டாக இங்கே வச்சு இங்கே கட்டு கட்டுவாங்க. கரெக்டாக எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது பாருங்கள், எல்லாமே வந்து பாருங்கள் பக்காவாக கடையில் இருக்கிற மாதிரியே நான் போட்டிருப்பேன். பக்காவாக எல்லாமே வந்து எந்த வகையான விஷயங்களும் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி எல்லாமே எல்லா டிராயிங் வந்து என்னோடது வந்து முறையோடு இருக்கும். முறையோடு இருந்துச்சுன்னா யாரும் உங்களை காலத்தால் அழிக்க முடியாது. உங்கள் கஸ்டமர் எப்போவுமே உங்கள்கிட்ட கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் கஸ்டமர் வந்து எப்போவுமே ஒரு கும்பல் இருந்துகிட்டே இருக்கும் கடையில். அதனால் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வெட்டி அழகாக தைக்கணும்னு நினைங்க. இந்த ஃப்ரண்ட்டு பாருங்கள் அழகாக போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டும் பக்காவாக போட்டிருக்கோம். பேக்கும் வந்து கரெக்டாக கோடு கரெக்டாக மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே பக்காவாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து கிராஸ் பாக்கெட்டு, இங்கிட்டு கட் பாக்கெட்டு பாருங்கள் கரெக்டாக எல்லாமே போட்டிருப்பேன். எல்லாமே பாருங்கள் கரெக்டாக எல்லாமே பக்காவாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். கரெக்டாக எல்லாமே பெண்டு இப்படி தான் போகும். இப்படி போகும்போது பேண்ட் வந்து அள்ளி தெரிக்கும். சீட்டு வந்து டைட்டாக இருந்தாலும் லூஸாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் எல்லாருமே இதை பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் திருப்பி நன்றியை சொல்லிக்கிட்டு, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இது எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச அத்தனை தையல் கலைஞர்களுக்கு பகிர்ந்து அவங்களையும் வாழ வச்சு என்னையும் வாழ வச்சு நீங்களும் இந்த கலையில் சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு தடவை சொல்கிறேன். இந்த விஷயம் வந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கட்டிங்கும் உங்களை சூப்பர் ஸ்டாராக மாற்றும். வாருங்க, சூப்பர் ஸ்டாராக மாற்றி இந்த தையல் கலையில் சிறந்த தையல் கலைஞனாக வருவதற்கு உதவியாக இருக்கும். இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய அவ்வளோ விஷயமும் இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் திருப்பி நன்றி சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்துருங்கள். நன்றி வணக்கம் சொல்லிட்டு என் குருநாதர் வேதாந்திர மகரிஷிக்கும் முருகப்பெருமானுக்கும் திருப்பி நன்றியை சொல்லிட்டு இருகரம் குப்பி திருப்பி உங்களை எல்லாரையும் வணங்கிக்கிட்டு வாழ்க தையலகம், வளர்க தையல்களை, வாழ்க வளமுடன், ஓம் சரவண பவான்னு சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்துருங்கள். நன்றி வணக்கம். இது ஜென்ஸ் பேண்ட்டு 39.25, இடுப்பு 36 வச்சு, டை லூஸ் வந்து 26 வச்சு ஃப்ளீட் இல்லாத ஸ்லிம் ஃபிட் பேண்ட் வெட்டியிருக்கோம். இது எல்லாமே திருப்பி சொல்கிறேன், இந்த பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் திருப்பி நன்றியை சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்துருங்கள். நன்றி வணக்கம்.